இந்தியாவுடைய தேசிய மொழி யார் இதை தீர்மானிக்கிறாங்க? தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி உலக மேடையில இந்த கேள்வியை கேட்டிருக்கப்போ என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? இது வெறும் பதில் மட்டும் கிடையாது, இது ஒரு பிரபல அரசியல்வாதியுடைய தோல் மீது இருக்கக்கூடிய மொழி போர், அரசியல் தடை, தேசிய ஒருமைப்பாடுன்னு இப்படி எல்லாத்தையுமே கடந்து ஒழிச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கு. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எந்த மொழியில பேசுறாங்க அப்படின்றதும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய பதில் அப்படின்றது இதுல முற்றிலுமாவே மாறுபட்டதா இருக்கு. ஸ்பெயின் மண்ணில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி இந்தியாவுடைய தேசிய மொழி என்ன அப்படின்ற கேள்விக்கான பதில் உலக அரங்குல இந்தியா என்ன சொல்ல விரும்புது அப்படின்றதுக்கான வழிகாட்டியாவே மாறி இருக்கு. அதுலயுமே காஷ்மீர் பயங்கரவாதம், அமைதி, அகிம்சைன்னு இப்படி அனைத்தையுமே ஒரே பதில் இணைச்சிருக்கக்கூடிய கனிமொழி எம்பியுடைய சொற்கள் எதிர்பாராத அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு. அப்படின்னா கனிமொழி அவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறாங்க, இது ஏன் வைரல் ஆகி இருக்கு, இதோடைய அரசியல் மற்றும் கலாச்சாரத்துடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கடந்த 2 நாட்கள்ல இருந்தே எம்பி கனிமொழி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் வைரலா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு பதிலுக்காக மட்டுமே ஒட்டுமொத்த அரங்கமே ஒன்னா சேர்ந்து கைத்தட்டி பாராட்டி இருக்கிறாங்க. இந்த வீடியோ தான் இப்போ கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். பலருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணி வாழ்த்துக்களையுமே சொல்லிட்டு வராங்க. அப்படி என்ன விஷயத்தை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க, எதுக்காக அவங்க எல்லாருமே கைத்தட்டி பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் பத்தியும் தீவிரவாதத்தை பத்தியுமே இந்தியாவுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்காக உலக நாடுகள் முழுக்கவே இந்தியா சார்பில் இருந்து எம்பிகள் அடங்கி இருக்கக்கூடிய தூதுக்குழு போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அதோடைய ஒரு பகுதியா தான் திமுகவுடைய எம்பியா இருக்க கனிமொழி அவங்களுடைய தலைமையிலான ஒரு தூதுக்குழுவானதுமே ஸ்பெயினுக்கு போயிருக்கிறாங்க. ஸ்பெயினுடைய தலைநகரா இருக்கக்கூடிய மேட்ரிட்ல ஸ்பெயின் நாட்டுடைய பிரதிநிதிகள், நிர்வாகிகள், அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4800க்கும் மேற்பட்ட நபர்களை சந்திச்சு இந்த குழு கலந்து பேசியிருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் பத்திரிகையாளர்கள் சந்திப்புமே நடைபெறுது. அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தான் பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய தேசிய மொழி அப்படின்றது என்ன அப்படின்ற கேள்வியை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கனிமொழி எம்பி என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவுடைய தேசிய மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, வேற்றுமையில ஒற்றுமை அப்படின்றது தான் இந்தியாவுடைய தேசிய மொழி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதில் அவங்க சொன்னதுமே ஒட்டுமொத்த அரங்கமே ஒரு நிமிஷம் இடைவெளி கூட விடாம கைத்தட்டி அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கிறதா இருக்கு. மேலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய தேசிய மொழி அப்படின்றதையும் இந்த குழு உலகத்துக்கே சொல்ல விரும்புது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுதான் இப்போ தற்போது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னும் அதுவே தொடரட்டும் அப்படின்றதையுமே கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதோட இந்த வீடியோன்றது தமிழ்நாடுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே படு பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டுடைய மனநிலையுமே எம்பி கனிமொழி அவங்க ஸ்பெயின்ல போய் பிரதிபலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி வெளிநாட்டுக்கு போய் அங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. இதை சொல்லி தான் நிறைய பேர் அந்த வீடியோவுமே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே போலவே தமிழ்நாட்டு மக்களை அப்படின்றதையும் தாண்டி மத சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே அதிக நம்பிக்கை கொண்டு இருக்கவங்களும், அதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற கருத்தில் அதிக அளவு ஈடுபாடு கொண்டு இருக்கிறவங்களுமே கனிமொழி அவங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணி பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தேசமே கிடையாது, அது மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் உண்மையான நிலையாக இருந்துட்டு வரும்போது பாஜகவானது அதை மாற்ற முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கல்வி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒற்றை தன்மைக்கு மாற்றுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த விஷயமானது கான்ஸ்டியூஷனுக்கே எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்பிலேயே இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்கே தவிர இந்தியா ஒரு நேஷன் அப்படின்லாம் சொல்லி
சொல்லி எங்கேயுமே எழுதவே கிடையாது. இந்த விஷயம் அப்படின்றது வந்து அரசியலமைப்பு விவாதத்திலேயே கூட அம்பேத்கர் வந்து உறுதிப்படவே இதை தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால இந்தியா அப்படின்ற ஒரு கூட்டமைப்பை பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்களை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால இதை புரிஞ்சுக்காத பாஜகவினர் வந்து இந்தியா முழுக்கவே வந்து ஒரே கலாச்சாரம் தான் இருக்கணும், அதாவது இந்துத்துவ கலாச்சாரம் மட்டும்தான் இருக்கணும், அதுபடிதான் மக்களும் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி பல்வேறு வழியில அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அதுலயும் கல்வி ரீதியாகவுமே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வராங்க. அதுவுமே ஹிந்தி தான் இங்கே டாப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியுமே திணிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு துருப்பு சீட்டா வந்து ஹிந்தி தான் தேசிய மொழி அப்படின்லாம் சொல்லி பல வருட காலமாகவே வந்து ஒரு பொய் பரப்பப்பட்டுட்டே இருக்குது. அதுவும் சமீபத்திய காலத்தில் தான் வந்துட்டு ஹிந்தி அப்படின்றது வந்து ஒரு தேசிய மொழிலாம் கிடையாது, அது ஒரு அஃபிஷியலான லாங்குவேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் வந்து உண்மையை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இதை நம்ம வெளியே கொண்டு வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது மூலமாக பாஜகவுடைய ஹிந்தி திணிப்பு அப்படின்றது விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து முறியடிக்கப்படவும் செஞ்சுச்சு. இந்த சூழலான சமயத்துல தான் வந்து எம்பி கனிமொழி அவங்க வந்துட்டு வேற்றுமையில ஒற்றுமை அப்படின்றது தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த விஷயம் தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேற்றுமை அப்படின்றது வேற, பிரிவினை அப்படின்ற விஷயம் வேற. வேற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே உரிய தனித்தன்மையை வந்துட்டு குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்துட்டு அதுக்கு ஈடா இருக்கிற விஷயம்லாம் கிடையாது. பிரிவினை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ நீ மேல நான் கீழே அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பிரிவினையை காட்டுறது தான் வந்துட்டு பிரிவினை அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய வேற்றுமை இருக்கணுமே தவிர ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற விஷயம் வந்துட்டு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆனா இதை சிதைக்கிற வகையில தான் பாஜக பொதுவாகவே செயல்பட்டு வராங்கன்னு சொல்லலாம். சரி, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து தொடர்ந்து பாஜகவை வந்து புறக்கணிச்சுட்டே தான் வராங்க. அதுவும் சமயத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியெல்லாம் கொடுக்காம வஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஏத்துக்க மாட்டீங்க, மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்லாம் சப்பையான சில ரீசன்கள், சம்பந்தமில்லாத ரீசன்கள் எல்லாம் சொல்லி வந்து இதை கொடுக்கறதுக்காக மறுக்கிறாங்க. அதே போல ஜிஎஸ்டியோட நிலுவைத் தொகையும் இருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே நீட் விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது எதுக்குமே அவங்க செவி சாய்க்கிறதே கிடையாது. ஆனா கல்வியில நம்பர் 1 திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மாவட்டமான தமிழ்நாட்டை பார்த்துட்டு தமிழ்நாட்டுடைய கல்வி சூழல் வந்து கெட்டு போயிடுச்சு, தப்பாலாம் சொல்லித்தராங்க அப்படின்லாம் சொல்லி ஆளுநர் மூலமா வந்து சில வதந்திகளையுமே அவங்க பரப்ப செஞ்சாங்க. அதனால ஒரு பக்கம் விக்சித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்லாம் சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அரசியல் காரணத்தை வச்சு தமிழ்நாட்டு மேல பிரிவினையை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த பிரிவினை அப்படின்ற விஷயம் கூடாது அப்படின்றது தான் தமிழ்நாடு வந்து முன்ன வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லா மாநிலத்துக்குமே பொதுவா ஒரு தனித்துவம் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது அந்த தனித்துவத்தை சிதைக்காம அதே போல அவங்க மேல எந்த விதமான பாரபட்சத்தையும் காட்டாம நடக்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசுடைய கடமையாவே இருக்குது. அதனால இதோட வழியா தான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால சாத்தியப்படுத்தவே முடியும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆகவே ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகரத்துக்கே போய் நம்முடைய எம்பியான கனிமொழி அவர்கள் பேசி இருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்கு. ஒரு தேசிய மொழியை வந்து ஒரு நாடு முழுக்கவே எப்படி பின்பற்றாங்களோ அது மாதிரியே வந்து வேற்றுமையில ஒற்றுமை அப்படின்றத தான் நம்ம இந்திய நாடு முழுவதுமே பின்பற்ற வேண்டும் அப்படின்ற விஷயம் தான் கனிமொழி அவர்களுடைய வார்த்தையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, பிஜேபி போட்டிருக்கக்கூடிய குழுவிலேயே போய் பிஜேபிக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்கு ஆப்போசிட்டாக பேசி இந்த விஷயத்தை பதிவு வச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தக் லைஃப் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற விஷயங்களை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.